டாடி அப்படியே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அது என்னம்மா ஸ்பெஷல் தேங்க்ஸு சாதா தேங்க்ஸு? அது ஒன்றும் இல்லை டாடி. நான் ஒரு வார்த்தை சொன்னதுக்கு என்ன ஏதுன்னு கேட்காம அந்த ஸ்கூல்ல சீட்டு வாங்கி கொடுத்தீங்களே, அதுதான். ஓ அதுக்காகவா? நீ கேட்டு நான் எதம்மா இல்லைன்னு சொல்லியிருக்கேன்? எனக்கு தெரியும்ப்பா, நீங்க எனக்காக என்ன வேணாலும் செய்வீங்கல்ல. ஆனா ஒரு விஷயம் தெரியுமாம்மா, வழக்கமாக நான் இப்படி செஞ்சிருந்தேன்னு வையேன், இந்த ஒரு பள்ளிக்கூட சீட்டை வச்சு பல வேலையை பார்த்துருப்பேன். இதுதாம்மா உன் அப்பனோட அரசியல். நான் மட்டும் என்னப்பா, நான் என்ன சமூக சேவை பண்ணுவா பார்க்குறேன். எல்லாம் ஒரு காரணம் தான். தெரியும்மா, நீ ஏன் பொண்ணாச்சே, அந்த ஒத்த ஸ்கூல் சீட்டை வச்சு பல பேர் குடும்பத்தை காலி பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள பொண்ணாச்சே நீ. யா. ஆனா ஒண்ணுமா பார்த்து செய்யுமா, இதுல என் பேர் சம்பந்தப்பட்டிருக்கு, வெளியே தெரிஞ்சிடக்கூடாது. வா, நான் ரத்னவேல் பொண்ணுப்பா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இது ஒரு சர்ப்ரைஸான விஷயம். வேலையை முடிச்சு சொல்றப்ப நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க. ஓகே ஓகேப்பா, நான் ரூமுக்கு போறேன். ஓ இட்ஸ் ஆல்ரைட் உட்காருங்க. ஐம் ஓகே. பாத்துமா? ஓகேப்பா. அம்மா வாடி. அம்மா விடுங்கம்மா. அம்மா யாருக்கு யாருடி அம்மா? ஏன் வீட்ல இருந்துட்டு ஏன் சொத்தை தின்னுட்டு என்ன வேலை பண்ணிட்டு வா. அம்மா அம்மா நான் எதுவும் பண்ணலம்மா. என்ன சொன்னாலும் விடாதீங்கம்மா, ஒரு முடிவு கட்டுங்க. விடாதீங்கம்மா. ஓடி. அம்மா என் பிள்ளை என்ன இது? ஏன் இப்படி ஒரு கனவு வந்துச்சு? எப்பா கருப்பா, என் பிள்ளைக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கடா. என் பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை பேசினாத்தே மனசாரு. நந்தினி, அப்பா, என்னப்பா இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? ஏதாவது பிரச்சனையா? அந்த சுதாகர் தேடி வந்தானா? இல்ல அன்னைக்கு மாதிரி கரண்ட் கட் ஆயிடுச்சா? அப்பா, அம்மாச்சி தங்கச்சி எல்லாம் எங்க? அப்பா பேசுப்பா, ஏன் அமைதியாவே இருக்க? அங்க பிரச்சனை ஒண்ணும் இல்லையா? நீ எப்படிதான் இருக்க? நீ எப்படி இருக்கியா? நீ பேசுறதே சரியில்லையே. ஏதாவது பிரச்சனையாப்பா அங்க? எதையும் மறைக்காத, சொல்லுப்பா, யாருக்கு என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்தா, நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன்தா. இப்ப எதுக்குப்பா சம்பந்தமே இல்லாம இந்த நேரத்துல போன் பண்ணி என்ன நல விசாரிச்சுட்டு இருக்க? நீ உண்மையை சொல்ல மாட்டே, நான் கிளம்பி வரேன். அந்த மாதிரி நீ எது கிளம்பி வந்துடாத, சத்தியமா அப்படி எதுவும் பிரச்சனை இங்க இல்ல. என்னப்பா திடீர்னு போன் பண்ணி நான் நல்லா இருக்கேனான்னு கேக்குற, அதுவும் நடு ராத்திரியில. நீ வீட்ல தானே இருக்க, தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வீட்டில் தான்டா இருக்கேன். இந்த ஊர்ல போக்கடா என்ன இருக்கு? எனக்கு திடீர்னு என்னமோ கெட்ட கனவுமா. உனக்கு என்னமோ கெட்டது நடக்கிறது மாதிரி மனசு பதறி போச்சுதா. கையும் ஓடல, காலும் ஓடல. நீ தான் போன் பண்றேன்னு பார்த்ததும் நான் எவ்வளவு பதறி போயிட்டேன்னு தெரியுமா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கப்பா? நினைச்சம்மா,
நீயும் பதறி போயிடுவ. சரி தூங்கிடலாம் தான் நினைச்சேன். ஆனா தூக்கமே வரலம்மா. அது கனவு மாதிரியே இல்லத்தா, நெசமா நடக்கிற மாதிரியே இருந்துச்சு. நீ எப்ப பார்த்தாலும் என்ன நினைச்சே மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கப்பா. அதான் உனக்கு இப்படி கனவெல்லாம் வருது. ஏத்தா நீ கவலை இல்லாம இருக்கலத்தா. பா உங்களெல்லாம் நினைச்சுதான் நானே கவலைப்பட்டுட்டு இருக்கேன்ப்பா. எப்போ நீங்க எல்லாரும் இங்க வந்தீங்களோ அப்பவே எனக்கு பாதி கவலை போயிடுச்சு. சரிதா, உன் மாமியா ஏதாச்சும் பேசினாங்கன்னா கொஞ்சம் பொறுமையா போத்தா. மனசு கேட்கல, உனக்கு போன் பண்ணிட்டேன். சரி நீ போய் தூங்கு. அதை விடுப்பா, நான் இப்ப நம்ம கருப்பங்கிட்ட வேண்டிக்கிறேன். எங்க அப்பாவுக்கு எந்த கெட்ட கனவும் வராம நல்லா தூங்கட்டும். அங்க எல்லாரையும் பத்திரமா பாத்துக்க கருப்புன்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாம் சரியாயிடும். சரிதா, வேண்டிக்க. நானும் என் பிள்ளையெல்லாம் சந்தோஷமா இருக்குன்னு வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன். சரிப்பா, நான் நல்லா இருக்கேன். நீ நிம்மதியா தூங்கு. வச்சுட்டுமா? சரிடா. கருப்பா, நல்ல வேலை என் பிள்ளைக்கு எதுவும் நடந்துடல. அது போதும். கருப்புசாமி, கூடவே இருந்து எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கோப்பா. என்ன சார் இது? ஒரு 2 lakhs டெபிட் ஆயிருக்கு. என்ன கணக்கு இது? இது சார் கொடுத்ததா மேடம், ஒரு ட்ரஸ்டுக்காக. ஆனா என்ன மேனேஜர், காலையில வீட்டுக்கு வந்திருக்கீங்க? இல்லங்க, நான் தான் வர சொன்னேன். நீங்க ட்ரஸ்டுக்கு ஏதாவது அமௌண்ட் கொடுத்தீங்களா? ஒரு ஆபரேஷனுக்காக கேட்டிருந்தாங்க. ஆனா அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க வேற எங்கேயும் ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போவே வேணான்னு சொல்லிட்டாங்களே. வேண்டான்னு சொல்லிட்டாங்களா? செக் பாஸ் ஆயிருக்கே. ஏய், வாய்ப்பே இல்லை. அது எப்படி பாஸ் ஆகும்? நீ சரியா பாத்துருக்க மாட்ட. என்னங்க இது? எத்தனை வருஷமா நான் அக்கவுண்ட்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிருப்பேன்? சொல்லுங்க பாப்போம். அது திரும்ப அம்மா தான் எல்லாத்தையும் ரொம்ப மைன்யூட்டா வாட்ச் பண்ணுவாங்களே. அத நீ ஷார்ப்பா வாட்ச் பண்ணிருக்கமா? ஆனா நான் கொடுக்காத செக் எப்படி பாஸ் ஆகும்? பாஸ் ஆயிருக்கே. ஏதோ ஸ்கூலுக்கு வித்யாலயான்னு. மேனேஜர், நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இந்த ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி இந்த டீடைல்ஸ் என்னன்னு கேட்டு ஓகே பாருங்க. மேடம். பேசினா உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அது ரஞ்சிதாவை சேர்த்த ஸ்கூல் ஆச்சே. மா, வீடு வீடாவே இல்ல, எல்லாமே புதுசு புதுசா நடக்குது. புதுசு புதுசா ஆளுங்க வரும்போது எல்லாமே அப்படிதான் நடக்கும்.